பாலவ கரணம். பாலவ கரணத்துல அதிபதி வந்து பாத்தீங்கன்னா ராகுன்னு சொல்லுவோம். அதிர்ஷ்ட விலங்கு புலி. அப்ப புலி மேல என்ன சாமி வரும்? ஐயப்பன் வருவார். அப்ப ஐயப்பனோட வழிபாடுகள் செய்யலாம். அதே மாதிரி காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்யலாம். உங்களுடைய அதி தேவதை வந்து பிரம்மன். நீங்க வந்து இந்த வெண் பொங்கல் தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. நீங்க வெண் பொங்கல் சாப்பிட்றது அவ்வளவு திருப்தி இல்லை. அதே மாதிரி தானம் பண்றது பாயாசமும் தானம் பண்ணலாம். உடம்புல கட்டாய சந்தனம் இருக்கணும். அணிகலன்ல முத்து நீங்க அணிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தூபம் வந்து சந்தன பொடி போட்டு தூபம் போடுறது ரொம்ப சிறப்பு. இந்த செண்பக மலரைத்தான் நீங்க பூஜைக்கு பயன்படுத்தணும். பெரிய வெற்றிகள் கிடைக்கும். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி சிவப்பு நிற ஆடைகளை நீங்க பயன்படுத்துங்க. வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கும். பாத்திரம் வந்து வெள்ளி பாத்திரம் பயன்படுத்தணும். பால் குடிக்கிறதாவது வெள்ளியில குடிக்கிற மாதிரி ஒரு டம்ளராவது வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா செல்வ வளம் பயங்கரமா சேர ஆரம்பிக்கும். 5ஆம் பாவகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு 5ஆம் பாவம் மூலியமாக நடக்கும். ரொம்ப விசேஷமா நீங்க அந்த 5ஆம் பாவத்தை இயக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். 5ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது குலதெய்வ வழிபாடுகள் கிராம கோயில்கள்ல வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. பாலோடு வந்து பூஜைக்கு நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நன்மைகள் உங்களுக்கு ரொம்ப இருக்கும். பாலவ கரணத்தினுடைய அதிபதி ராகு. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்கெல்லாம் உங்களோட நட்புல இருப்பாங்க. இந்த நட்சத்திர நாட்கள்ல எல்லாம் நீங்க செய்யறது காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை தரும்.